ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம வழக்கமாக இங்கிலீஷ் எவ்வளோ சிம்பிளான ஒரு லாங்குவேஜ், அதை எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த சேனலை கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஜஸ்ட் ஜென்ரலான ஒரு டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். சின்ன சின்ன டிப்ஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன வழிகளில் நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் இப்போ பிகினராக இருக்கோம் அப்படின்னா ஸோ முதல்ல நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தைரியம். நம்ம போல்டாக மற்றவங்ககிட்ட பேசணும், ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும். அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டே வரணும். சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். சின்ன வயசில் நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு 5 வார்த்தை இல்லை ஒரு 10 வார்த்தைகள்லாம் நம்ம படிப்போம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 5 வேர்ட் அல்லது ஏதாவது ஒரு 10 வேர்ட் புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம். இது டிப் நம்பர் 1. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசி பழகிறது. நான் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் யார்ட்டையாவது பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புரியும். இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறேன் இங்கிலீஷில் அப்படின்னா உங்களுக்கு புரியும், மற்றவங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியும். ஆனால் அது நம்ம தைரியமாக நம்ம பேச மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெசிடேஷன், தயக்கத்தை முதல்ல விடணும். அதுக்கு என்ன பண்ணணும், மற்றவங்க கிட்ட நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசணும். இது டிப் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நீங்கள் மறக்காமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெய்லி ஒரு 5 வார்த்தை கற்றுக்குறீங்க, ஒரு 10 புதிய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை நடைமுறையில் நீங்கள் பேசி பழகணும். அப்படி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது உங்களுக்கு மறக்கவே செய்யாது. மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கணும். ஓகே, சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஈட் அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, யார்ட்டையாவது பேசும்போது ஈட் திஸ், அந்த திஸ்ஸுங்கிறது வராட்டாலும் அந்த ஈட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிடணும். அதில் சாப்பாடை கொடுக்கும்போது ஈட் அப்படின்னு சும்மா நீங்கள் சொன்னால் கூட போதும். ஆனால் நீங்கள் நடைமுறையில் அதை பயன்படுத்த வேண்டும். அது கரெக்டாக இருந்தாலும் சரி, அது தப்பாக இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பேசி பார்க்கணும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நீங்கள் ரீட் பண்ணலாம். முதல்ல இப்போ நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பரோ அல்லது ஏதாவது எந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வழக்கமாக நீங்கள் ஒரே நியூஸ் பேப்பரை நீங்கள் டெய்லி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஓகே, புதுசான ஒரு வார்த்தைகள் கற்றுக்கலாம். நீங்கள் டெய்லி இந்த 5 வார்த்தை கற்றுக்குறீங்க இல்லையா, அது நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து கூட நீங்கள் தொடங்கலாம். அது வாசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கு மீனிங் நமக்கு தெரியல அப்படின்னா டிக்ஷனரி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்படி ரெஃபர் பண்ணும்போது புதுசாக நீங்கள் வார்த்தைகள் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மூவிஸ் பார்ப்பீங்களா? இப்போ உங்களுக்கு மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹாரி பாட்டர் மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கும்போது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்து பழகுங்க. தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மூவியை சப்டைட்டில் வச்சு நீங்கள் பாருங்கள். நல்லா கூர்ந்து நம்ம கவனிக்கணும். ஓகே, அப்படி கவனிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அவங்க சொல்கிறது நமக்கு புரியும். அதுவும் ஸ்டோரி நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் அல்லது கீழே கூட ரீட் பண்ணுங்கள். ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அதுவே பழகிரும். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா லிசனிங். ஓகே, எங்கேயாவது நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் லிசன். முதல்ல கவனிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திங்க். நம்ம யோசிக்கணும், அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம். ஜஸ்ட் அவங்க சொன்னதுக்கப்புறம் உடனே நீ யோசிச்சு அப்படியே சொல்லிடணும், அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது. இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு முன்னாடி காது கொடுத்து நம்ம கேட்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். பயப்படாமல் நிதானமாக நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும் போது கண்டிப்பாக உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆகும். இந்த நாலேஜோடு சேர்த்து லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறத நம்ம லிசன் பண்ணால் தான் நம்மளால் பேச முடியும். ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவர் ஒரு கொஸ்டின் கேட்குறவங்க நம்மக்கிட்ட முன்னாடி உட்காந்து கேட்பாங்க. அவங்க கேட்குறதே நம்ம காது கொடுத்து கவனிக்காமல் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்படி ஹெசிடேஷன், அப்படி வேர்த்து கொட்டும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை காலெலாம் ஷிவரிங், நடுக்கம். ஏன்? அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது லிசனிங். ஸோ லிசன் பண்ணணும். லிசனிங் ரொம்ப ரொம்ப அவசியம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சில டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் நடைமுறையில் பயன்படுத்தின டிப்ஸ். நான் ரொம்ப வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து தைரியமாக நான் பேசுகிறதுக்கு, ஸோ நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு, இல்லை ஆஃபீஸில் வந்து நான் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கெலாம் நான் இதை வச்சு தான் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் வந்து நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி வந்து புதுசாக வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அது நியூஸ் பேப்பர் படித்து கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை டிக்ஷனரி பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி கற்றுக்கிட்டாலும் சரி, புதுசாக 5 வார்த்தை நீங்கள் கற்றுக்கணும். அந்த 5 வார்த்தை நடைமுறைப்படுத்தணும். அதை தயக்கம் இல்லாமல் பேசி பழக வேண்டும். ஓகே, முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் லிசன் பண்ணணும். ஸோ லிசனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நம்ம வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, இங்கிலீஷ் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நம்ம வந்து ரீடிங் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் நீங்கள் படிக்கலாம். நமக்கு இன்டர்நெட்லேயே வந்து எவ்வளவோ வந்து ஸ்டோரிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இல்லையா? சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்டோரிஸ், ஓகே, ஒரு 2 பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டோரி, இல்லை ஒரு 3 பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ரீடிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, கடைசியாக நான் உன்னை பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும், பயம். எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நம்ம வந்து ஒரு விஷயத்தால் வந்து நம்ம எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமையே போயிடுறோம் கடைசி வரைக்கும். அது என்ன? பயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பயப்படாதீங்க. கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, பயப்படாதீங்க. கண்டிப்பாக தனியாக இருக்கும்போது நம்ம பேச முடியும். நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, இந்த டிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக பேசி பாருங்கள். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஓகே நம்மளால் வந்து பேச முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி பாருங்கள். நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறத விட நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரிலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்ககிட்டயாவது பேசி பாருங்கள். ஓகே, அப்படி பேசி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பேச வரும். நான் வந்து பொதுவாக வந்து ஒரு டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுறது உண்டு. என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட வராங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று பேசி பாருங்கள். ஓகே, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு கம் ஹியர் அப்படின்னு பேசி பாருங்கள். ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி அடிக்கடி இங்கிலீஷில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, பக்கத்தில் இருக்கவங்களோட நம்ம உரையாடுறோம் அப்படின்னா, யார் கூட நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இங்கே வா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம், உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கூப்பிடணும், பஸ்ஸில் முன்னாடி இருக்காங்க நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் கம் ஹியர் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். அவங்ககிட்ட சாப்பிட்டியா அப்படின்னா டிட் யூ ஈட், அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசி பாருங்கள். உங்களுக்கு அந்த பயம் வந்து கண்டிப்பாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. இங்கிலீஷுங்கிறது ஒன்றுமே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இங்கிலீஷ் இஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக அவங்களால பேச முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.